எல்லாருக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கைன்னு உறவுகள் இருக்கும். அதுல எப்பவுமே ஒரு சின்ன சண்டை பாசம் உரிமை எல்லாமே கலந்திருக்கும். ஆனா ஏன் நிலைமை கொஞ்சம் வித்தியாசமானது. எனக்குன்னு சொந்தமா இருக்கிற ஒரே உறவு என் தம்பி மட்டும்தான். அவன் எனக்கு சொந்த தம்பி இல்ல, என் அப்பாவோட ரெண்டாவது மனைவியோட பையன். இருந்தாலும் இந்த பெரிய வீட்ல நாங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். அவன்தான் எனக்கு எல்லாமே. அவனுக்கு நான் தான் எல்லாமேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும். அன்னைக்கு காலையில வீடே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. ஆனா என் மனசுக்குள்ள ஒரு பெரிய புயலே அடிச்சிட்டு இருந்துச்சு. காரணம், என் தம்பி இன்னைக்கு ஒரு பொண்ணு கூட டேட்டிங் போக போறான். இத நினைக்கும் போதே எனக்குள்ள ஏதோ பத்திக்கிட்ட எரியற மாதிரி இருந்துச்சு. என்னது, டேட்டிங்கா? எவளோ ஒருத்தி திடீர்னு வந்து என் தம்பிய என்கிட்ட இருந்து பிரிச்சிடுவாளா? அவளுக்கு இவன் ஸ்பெஷலா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவானா? இப்படி பல கேள்விகள் என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. அவன் ரூம்ல பாத்ரூம் தண்ணி சத்தம் கேட்டுச்சு. சரி, குளிச்சிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு சத்தமே இல்லாம ஒரு பூனைக்குட்டி மாதிரி மெதுவா அவன் ரூம்குள்ள எட்டி பார்த்தேன். பாத்ரூம் கதவு மூடி இருந்துச்சு. உள்ளே அவன் குளிச்சிட்டு இருக்கான். என் கண்கள் அவன் ரூம சுத்தி வந்துச்சு. கட்டல் மேல ரொம்ப நேர்த்தியா அழகா அயன் பண்ணி வச்ச ஒரு கருப்பு கலர் ஷர்ட் இருந்துச்சு. அத பார்த்ததும் எனக்கு இன்னும் கோவம் அதிகமாச்சு. ஓஹோ! அந்த பொண்ண பாக்க போறதுக்கு இவ்ளோ தயாரிப்பா? இவ்ளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணுமா? அப்படின்னு நினைச்சேன். வேகமா போய் அந்த ஷர்ட்டை எடுத்தேன். அத அப்படியே என் கைகளால கசக்கி உருட்டி ஒரு பழைய துணி மாதிரி ஆக்கி கட்டில் மேல வீசினேன். அப்போதான் என் கண்ல அவன் அடிக்கிறதுக்காக வச்சிருந்த பெர்ஃப்யூம் பட்டுச்சு. உடனே அதை எடுத்து என் மேல நிறைய அடிச்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த ஷர்ட் மேலயும் அடிச்சேன். ஏன் வாசனை அவன் மேல இருக்கட்டும். அப்போதான் அந்த பொண்ணுக்கு இவன் மேல ஒரு சந்தேகம் வரும் அப்படின்னு ஒரு நப்பாசை. அடுத்து என் கண்ணு அவன் பர்ஸ் மேல போச்சு. அதை எடுத்து தொறந்து பார்த்தேன். உள்ள நிறைய பணம் இருந்துச்சு. டேட்டிங் போனா செலவு பண்ணுமே, அதானே. பணத்தை ஃபுல்லா எடுத்து என் பாக்கெட்ல வச்சுக்கிட்டேன். பர்ஸ காலியா அங்கேயே வச்சுட்டேன். பணம் இல்லாம எப்படி நீ டேட்டிங் போறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு எனக்குள்ள ஒரு சின்ன வில்லத்தனம் சிரிச்சுக்கிச்சு. நான் இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதே கட்டில்ல இருந்த அவனோட போன் ஸ்கிரீன் திடீர்னு வெளிச்சமாச்சு. யாரும் மெசேஜ் பண்ணிருக்காங்க. யாருன்னு பார்த்தா, ஆமா, அதே பொண்ணுதான். நான் இன்னும் 45 நிமிஷத்துல வந்துருவேன். உன்னை பாக்குறதுக்காக ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற? அப்படின்னு மெசேஜ் வந்திருந்துச்சு. அத பார்த்ததும் எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஓஹோ, மேடம்க்கு அவ்ளோ அவசரமா அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் போன் எடுத்தேன். என் விரல்கள் தானா டைப் பண்ணுச்சு. சாரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வேற பிளான் பண்ணிட்டேன். மூவி போறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு ரொம்ப ரூடா ஒரு மெசேஜ டைப் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன். உடனே அந்த பொண்ணுகிட்ட இருந்து கோபமா ஒரு ரிப்ளை வந்துச்சு. டேட்டிங் போலான்னு நீ தானே கூப்பிட்ட. இப்போ பிளான கேன்சல் பண்ணிட்டேன், வெளியே போறேன்னு சொல்ற. நான் இப்போ என்ன பண்றது? லூசு மாதிரி பிஹேவ் பண்ணாத அப்படின்னு திட்டி மெசேஜ் பண்ணியிருந்தா. நான், நீ என்னமோ பண்ணிக்கோ, என் தம்பிய டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போனை அங்கேயே வச்சுட்டேன். இதையெல்லாம் பண்ணி முடிச்சதும் மனசுக்குள்ள ஒரு திருப்தி. அப்பாடா, இன்னைக்கு டேட்டிங் கேன்சல். சரியா அந்த நேரத்துல பாத்ரூம் கதவு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. தம்பி குளிச்சிட்டு இடுப்புல மட்டும் ஒரு டவலோட மேல சட்டை போடாம வெளிய வந்தான். என்ன அங்க பார்த்ததும் அவனுக்கு செம்ம ஷாக்கு. என்ன நீ இங்க பண்ற அப்படின்னு கொஞ்சம் கோபமா ஆனா குழப்பமா கேட்டான். நான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரொம்ப கேஷுவலா, இல்லடா, என் ஹேர் கிளிப் காணோம், அதான் இங்க எங்கேயாவது இருக்கான்னு தேடி பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அவன் என்னை ஒரு மாதிரி பார்த்தான். உன் ஹேர் கிளிப் எப்படி இங்க வரும்? எனக்கு ஒன்னும் புரியல. நான் குளிச்சிட்டு இருக்கும்போது நீ ஏன் என் ரூம்குள்ள வந்த? ஃபர்ஸ்ட் நீ உள்ள வந்திருக்கவே கூடாது. ஒருவேளை ஏதாச்சும் வேணும்னாலும் கதவை தட்டிட்டு வரலாம்ல. நீ வந்ததே எனக்கு தெரியல. எனக்குன்னு ஒரு பிரைவசி இருக்குல்ல. நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல. உனக்கு கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லையா அப்படின்னு படபடன்னு பொரிஞ்சு தள்ளிட்டான். எனக்கு அவன் அப்படி பேசினது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அத வெளிக்காட்டிக்காம, சரி சரி, டென்ஷன் ஆகாத, நான் ஒன்னும் வேணும்னு வரல. ஒரு பொருள் காணாம போயிருச்சுன்னா எல்லா இடத்துலயும் தேடுறது சகஜம்தானே. இதுக்கு போய் நீ ஏன் இவ்ளோ பெரிய சீன் போடுற அப்படின்னு அசால்ட்டா பதில் சொன்னேன். எனக்கு எதுவுமே சரிப்பட்டு வரல. சரி, நீ உன் வேலைய பாரு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டில்ல இருந்த ஷர்ட்டை எடுத்தான். அத பார்த்ததும் அவனுக்கு இன்னும் கோபம் வந்துச்சு. என்னது, ஷர்ட் இவ்ளோ கசங்கி போயிருக்கு, நான் இவ்ளோ அழகா அயன் பண்ணி வச்சிருந்தேனே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சான். நான் அத பார்த்து மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டேன். ஆனா வெளியில, நான் ஒன்னும் பண்ணலப்பா இங்கிற மாதிரி அமைதியா நின்னேன்.
நீ என் ரூம்குள்ள வந்ததுல இருந்து எனக்கு எதுவுமே சரியில்லை. நீ முதல்ல வெளிய போ, நான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவனோட போனை எடுத்தான். முக்கியமான மெசேஜ் ஏதாச்சும் வந்திருக்கான்னு பாக்குறதுக்காக போனை ஓபன் பண்ணவன் முகம் அப்படியே மாறிடுச்சு. நான் பண்ண மெசேஜையும் அந்த பொண்ணு திட்டி அனுப்பின மெசேஜையும் பார்த்துட்டு உறைஞ்சு போய் நின்னான். நோ 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 அப்படின்னு படர்னான். என்னாச்சுடா, அவ்ளோ முக்கியமான மெசேஜா, என்னன்னு சொல்லு அப்படின்னு நான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டேன். அந்த பொண்ணு என்ன கண்டபடி திட்டியிருக்கா. என் மூஞ்சிலேயே முழிக்காத, என் ஃப்ரெண்ட்ஸ் அப்பவே சொன்னாங்க நீ சரியில்லைன்னு அப்படின்னெல்லாம் சொல்லியிருக்கா. நான் எப்ப அவளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதன்னு மெசேஜ் பண்ணேன், என் போன்ல இருந்து எப்படி இந்த மெசேஜ் போச்சு அப்படின்னு குழப்பத்தோடவும் கோபத்தோடவும் கத்துனா. நான் சிரிக்க அடக்கிக்கிட்டு, அப்படியா, நீ வேணும்னா வாங்குன்னு சொல்லுவ, வேணான்னா முடியாதுன்னு சொல்லுவ, முதல்ல உன் மைண்ட் செட்டே சரியில்லை, நீ போய் ஒரு நல்ல டாக்டரை பாரு அப்படின்னு கிண்டல் பண்ண. நான் இந்த மெசேஜ பண்ணவே இல்லையே, அப்புறம் யாரு பண்ணிருப்பா அப்படின்னு என்ன முறைச்சு பார்த்தான். ஏய், என்னையே அப்படி பாக்குற? எனக்கு என்ன உன்னோட டேட்டிங்க்கும்? நான் உன்னோட போனை எடுத்து மெசேஜ் பண்ண போறேனா? சும்மா என் மேல பழிய போடாத அப்படின்னு நான் எகிறினேன். இல்ல, எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. வீட்ல நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். நான் குளிச்சிட்டு இருக்கும்போது நீ தான் உள்ள வந்த. நீ தான் இத பண்ணிருக்கணும். ஏன் இப்படி பண்ண? நான் ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு எவ்ளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இப்படி என் காதல்ல மண்ணள்ளி போட்டுட்டியே அப்படின்னு ரொம்ப வருத்தமா கோபமா புலம்புனான். எனக்கு இப்போ கொஞ்சம் குற்ற உணர்வுச்சியா இருந்துச்சு. ஆனா அத மறைச்சிக்கிட்டு, நான் ஏன்டா அப்படி பண்ண போறேன்? ஒருவேளை நீயே தூக்க கலக்கத்துல மெசேஜ் பண்ணிருப்ப. இல்லனா கூகுள் வாய்ஸ்ல ஏதாச்சும் ஒளர்னது அப்படியே டைப் ஆகி சென்ட் ஆயிருக்கும். இதுக்கு போய் என்னைய ஏன் சொல்ற? ஒரு பொண்ண ஓகே சொல்ல வைக்கிறது எவ்ளோ கஷ்டம்னு எனக்கும் தெரியும். நான் அந்த தப்ப பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்ப சீரியஸா போய் சொன்னேன். அவன் கொஞ்சம் யோசிச்சான். இல்லையே, கூகுள் வாய்ஸ்லாம் அப்படி ஆகாதே அப்படின்னு அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டான். அப்புறம் மறுபடியும் அவனுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. இனிமே நான் உன் கூட பேச விரும்பல. எனக்கு வேற ஒரு நல்ல பையன் கிடைச்சிட்டான். நான் அவன் கூட வெளிய போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணிருந்தா. அத பார்த்ததும் என் தம்பிக்கு முகம் அப்படியே வாடி போயிருச்சு. ரொம்ப சோகமா கட்டல்ல உட்கார்ந்துட்டான். அவன் அப்படி பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப வலிச்சுது. அவ சந்தோஷத்தை நான் கெடுத்துட்டேனோன்னு தோணுச்சு. நான் மெதுவா அவன்கிட்ட போய், சரி விடுடா, ஃபீல் பண்ணாத. உன்னோட உண்மையான அன்பு இருந்தா அவளே வருவா. நீ ஏன் இப்போ வீணா வெளிய போகணும்? நான் வீட்ல தனியா தானே இருக்கேன். நீ ஏன் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது? நம்ம 2 பேரும் வெளிய போலாம், ஏதாச்சும் பேசலாம். உனக்கு ஓகேனா சொல்லு அப்படின்னு ஆசையா கேட்டேன். ஆனா அவன் செம்ம கடுப்புல இருந்தான். நீ என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? நான் வெளிய போறதுக்காக தான் இங்க ரெடி ஆகிட்டு இருந்தேன். நீ உள்ள வந்ததுல இருந்து எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. நீ பேசுறதே எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்னு கோபமா கத்துனான். எனக்கும் கொஞ்சம் கோபம் வந்துச்சு. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? உனக்கு என்ன பிடிச்சிருந்தா என் கூட வருவ, அவ்வளோதானே. ஏன் இப்படி கத்துற அப்படின்னு கேட்டேன். சரி, நான் இதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. இந்த கசங்கின ஷர்ட்டையாவது மாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள்ல இருந்த பர்ஸ் எடுத்தான். திறந்து பார்த்தா உள்ள பணம் இல்ல. அவ முகம் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சிடுச்சு. என்னோட பணம் எங்க போச்சு? நான் அமைதியா நின்னேன். சரி ஓகே, உனக்கு வேலை இருந்தா நீ போ அப்படின்னு நான் சொல்ல அவன் என்ன முறைச்சான். ஒரு நிமிஷம் நில்லு, நீ இங்கேயே இரு. என் பர்ஸ்ல பணம் இல்ல. இந்த நேரத்துல நீ வெளியே போறேன்னு சொல்ற. உண்மையை சொல்லு, பணத்தை நீதானே எடுத்த அப்படின்னு நேரா என் கண்ணை பார்த்து கேட்டான். நான் எப்போ மாட்டிக்கிட்டேன். இனியும் போய் சொல்ல முடியாது. மெதுவா தலையாட்டி, ஆமா, நான் தான் எடுத்தேன். சும்மா உன் கூட விளையாடலான்னு தான் எடுத்தேன். பணத்தை நான் எங்கேயும் எடுத்துட்டு போகல. இதோ தலகாணிக்கு அடியில தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பணத்தை எடுத்து அவன்கிட்ட கொடுத்தேன். அவன் அதை வாங்கிட்டு ரொம்ப விரக்தியா கேட்டான். ஏன் ஏன் இப்படி பண்ண? நான் இது தெரியாம டேட்டிங் போயிருந்தா பில் பே பண்ணும்போது காசு இல்லாம எவ்ளோ அசிங்கப்பட்டிருப்பேன். உனக்கு இது விளையாட்டு. ஆனா எனக்கு ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ற? இப்போ என்னால என் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியல. நான் செஞ்சது தப்புதான். ஆனா நான் ஏன் செஞ்சேன்னு அவனுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன். உனக்கு ஏன் இப்படி பண்ணன்னு தெரியணுமா? சொல்றேன். எனக்கு உன் மேல ரொம்ப பொறாமையா இருந்துச்சுடா அப்படின்னு உடைஞ்சு போய் சொன்னேன். பொறாமையா? எதுக்கு? அவன் குழப்பமா கேட்டான். ஆமா, எனக்கு பாய் ஃப்ரெண்ட்னு யாரும் இல்ல. நான் ரொம்ப தனியா ஃபீல் பண்றேன். இந்த வீட்ல நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆள் நீ மட்டும்தான். இப்போ உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டா நீ அவ கூட போயிடுவ. உன்னோட டைம், உன்னோட கவனம் எல்லாமே அவளுக்கு போயிடும். என்ன நீ மறந்துடுவ. அதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. என்னால அதை ஏத்துக்கவே முடியல. அதான் உன்னோட டேட்டிங்கை எப்படியாவது கெடுக்கணும்னு இதெல்லாம் பண்ணேன். ஐம் சாரி, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். அவன் கொஞ்ச நேரம் அமைதியா என்னையே பார்த்தான். அவனுக்கு என் மேல இருந்த கோபமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையறதே என்னால பார்க்க முடிஞ்சுது. இதுக்கு போய் இப்படி பண்ணுவியா? நீ என் அக்கா.
நீ எப்பவுமே எனக்கு ஸ்பெஷல் தான். ஒரு பொண்ணு வந்தா உன்னை எப்படி நான் மறந்துடுவேன்? நீ இப்படி லூசுத்தனமா யோசிச்சு என் காதல்ல மண்ணள்ளி போட்டுட்டியே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா ஆனா அன்பா சொன்னான். அவ என்ன புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. ஆனா நான் பண்ண தப்பால அவ சந்தோஷம் போயிருச்சேங்கிற கவலை என்ன வாட்டிச்சு. சாரிடா, நானே இந்த பிரச்சனையை சரி பண்றேன். நீ அவளுக்கு ஃபோன் பண்ணு, நான் அவகிட்ட பேசுறேன். நான் தான் சும்மா விளையாட்டுக்கு அப்படி மெசேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நீ அவ கூட பேசு அப்படின்னு சொன்னேன். அவ ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, இது செட் ஆகுமான்னு தெரியல, நீ இவ்ளோ பேசினதுக்கு அப்புறமும் அவ ஒத்துக்குவாளான்னு சந்தேகம்தான் அப்படின்னு சொல்லிட்டே அவளுக்கு கால் பண்ணி என்கிட்ட கொடுத்தா. ஃபோன் ரிங் ஆச்சு. அவ எடுத்தா. நான் ரொம்ப பதட்டமா, ஹலோ, நான் ஜானோட சிஸ்டர் அலெக்ஸ் பேசுறேன். ஆக்சுவலா அந்த மெசேஜ் ஜான் பண்ணல, நான் தான் பண்ணேன். சும்மா விளையாட்டா அவனை பிராங்க் பண்ணலான்னு விளையாட்டா பண்ணேன். ஆனா இது இவ்ளோ சீரியஸ் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. அவன் உன்னை ரொம்ப புடிச்சு போய் தான் டேட்டிங் கூப்பிட்டான். நான் பண்ண தப்புக்காக அவனை தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐம் ரியலி சாரி அப்படின்னு ஒரே மூச்சுல உண்மைய சொன்னேன். அவ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, ஓ அப்படியா, ஓகே அக்கா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வேணும்னா அவன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சுட்டா. நான் சிரிச்சுக்கிட்டே போன தம்பிக்கிட்ட கொடுத்தேன். இந்தா, எல்லாம் சரி பண்ணியாச்சு. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஹாப்பியா அப்படின்னு கேட்டேன். அவன் முகத்துல இப்போ ஒரு பெரிய நிம்மதி, ஒரு சின்ன சிரிப்பு. தேங்க்ஸ், ஆனா இனிமே இந்த மாதிரி என் பிரைவசியில தலையிடாத, ஓகேவா அப்படின்னு அன்பா எச்சரிச்சான். நான் சிரிச்சுக்கிட்டே, சரி சரி, நான் பாத்துக்கிறேன், இப்போ நீ டேட்டிங் கிளம்பு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சேன். அவன் ரெடியாகி கிளம்பி போறத பாக்கும்போது என் மனசுல இருந்த அந்த பொறாம, பயம் எல்லாமே காணாம போயிருச்சு. அவன் எனக்கானவன் மட்டும்தாங்கிற உரிமை எனக்குள்ள எப்பவுமே இருக்கும். ஆனா அவன் சந்தோஷத்தை கெடுக்கிற அளவுக்கு நான் சுயநலமா இருக்கக்கூடாதுன்னு அன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன். உறவுகள்ல பொறாம வர்றது சகஜம்தான், ஆனா அது அன்பால மட்டும்தான் ஜெயிக்க முடியும்.